பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, வாக்காளர் பெருமக்களே, தமிழ்நாடு வாக்காளர் பெருமக்களே மற்றும் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி, வாழ்த்து செய்தி. அதாவது, இந்திய விடுதலை போரில் ஆங்கிலேய ஆதிக்கத்தை துணிச்சலோடு எதிர்த்து போராடி அவர்களை இம்மண்ணை விட்டு விரட்டி எடுத்த மாவீரர் தீரன் சின்னமலை அவர்களின் 270ஆம் ஆண்டு பிறந்த நாளான இன்று உங்களை எல்லாம் சந்தித்ததில் மகிழ்ச்சி. அவரது வீர தீர செயல்களை இளைய சமுதாயத்தினர் அறிந்து கொள்ளத்தக்க வகையில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தீரன் சின்னமலைக்கு வெண்கல சிலையும் மணிமண்டபமும் அமைத்துக் கொடுத்ததையும், தீரன் சின்னமலை அவர்களின் பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என அறிவித்ததையும் இந்த நாளில் மகிழ்ச்சியோடு எண்ணி பார்க்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்பொழுது 2026 ஆன தேர்தல் வந்திருக்கு. அது சட்டமன்ற பொது தேர்தல். இந்த தேர்தல் 4-5 கட்சிகளுக்குள்ள உள்ள போட்டி அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்க கூடாது. காரணம், இது மக்களுக்கான தேர்தலா தான் நான் பாக்குறேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடு அரசு இப்ப நடத்திட்டு இருக்கிற திமுக அரசு கிட்டத்தட்ட 12,000 கோடி கடனை வாங்கி வச்சிருக்கு. ஒவ்வொருத்தவங்க வீட்டுல உள்ள ஒரு மனிதரோட தலையில 2 லட்சம் ரூபாய் கடனை சுமந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கும் 2 லட்சம் ரூபாய் கடனோட தான் அந்த குழந்தைய பிறக்குது. இதுதான் யதார்த்தமான நிலைமை. இத மக்கள் புரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய வேண்டுகோள். இவ்வளவு நாள் தேர்தல் நடந்துச்சு, நான் அந்த தேர்தல்கள் எல்லாம் அப்படி எடுத்துக்கல. ஆனா இப்ப இவங்க வாங்கி வச்சிருக்கிற கடனை பார்க்கும்போது அடுத்த தேர்தல்ல அவங்கள வர விட்டுட்டோம்னா மக்கள்லாம் ரோட்ல பிச்சை எடுக்கிற லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற பயம் நமக்கு வந்துருச்சு. அதனாலதான் நான் மக்களுக்கு இத விளக்கமா தெளிவா எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு வர்றேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கு. திமுக நமக்கு எதிர்கட்சி. நம்ம உருவாக்கி வச்சிட்டு முதலமைச்சரா வச்சிட்டு இந்த மேற்கு மாவட்டத்தை சேர்ந்தவரை வச்சிட்டு நான் பெங்களூரு சிறைச்சாலைக்கு போயிருக்கேன். அவர் என்ன பண்றாரு, 2 மாசத்துல என்னைய கட்சியை விட்டு எடுக்கிறார். இதுதான் அவருடைய நன்றி கடன். எப்படியாப்பட்டவர்னு பாத்துக்குங்க. நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்ல, உங்களுக்கு தெரியும் நல்லா. இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா தொழில்கள் நிறைந்த பகுதி. பொதுவா மேற்கு மாவட்டங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு தொழில், சின்ன தொழிலோ நடுத்தர தொழிலோ பெரிய தொழிலோ இங்க நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இந்த திமுக அரசு என்ன பண்ணுது, அந்த அரசாங்கம் வந்த உடனே கரண்ட் பில்ல ஏத்துது, மின்சாரத்தை ஏத்துது. அதுவும் பாருங்க எப்படி ஏத்தி இருக்குன்னு. கிட்டத்தட்ட 500 யூனிட் உபயோகப்படுத்துறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி வீட்டு மேல அந்த சுமை வருது. எவ்வளவு தெரியுமா வருது? ஒரு மாதத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 800 இருந்து 850 ரூபாய் அதிகமா வருது. அம்மா காலத்துல இருந்ததை விட அதிகமா வாங்குறாங்க.
சரி, இந்த 2 கோடி மக்கள்கிட்ட இருந்து வாங்குற இந்த பணம் மொத்தம் வருடத்திற்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 கோடி. 20,000 கோடிய மக்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு, அது ஏழப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு 1000 ரூபாய் கொடுக்கறேன், 2000 ரூபாய் கொடுக்கறேன் அப்படிங்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி வீட்டு வரி, இப்ப ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னா கடைக்கு உள்ள வரி, வாடகை, ஒரு சின்ன ஃபேக்டரி போட்டு வச்சிருக்கீங்களா, சிறு தொழில் செய்றீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டேஜ் சார்ஜ்னு போட்டு, அது மட்டும் இல்லாம பீக் ஹவர்ஸ்னு ஒன்ன கொண்டு வந்து அதுல வேற ரேட் அதிகப்படுத்தி, ஒரு சின்ன குறு தொழில் செய்யறவங்க கூட இன்னைக்கு செய்ய முடியாத லெவல்ல இருக்கு. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், மக்கள்கிட்ட இருந்து வரிய கூட அதிகப்படுத்தி வாங்கி இவங்க அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்றாங்க, ஒரு பக்கம் என்ன பண்றாங்க அவங்க, இந்த திமுக அரசாங்கம் கடன் வாங்குது. சரி, இப்ப கடனுக்கு வருவோம், எவ்வளவு கட்டுறாங்கன்னு. இப்ப கடனுக்கு வட்டி மட்டுமே 12 லட்சம் கோடிக்கு மாதத்துக்கு 7,000 கோடி கட்டுறாங்க. ஒரு மாதத்துக்கு 30 நாளைக்கு வட்டி மட்டும் 7,000 கோடி. இப்படி கட்டுனா எப்படி மக்களுக்கு வேண்டியதை இந்த அரசாங்கம் செய்ய முடியும்? செய்யவே முடியாது. அததான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நீங்க தேர்தல் அறிக்கைன்னு சொல்லி டோக்கன் கொடுக்கறோம், 8,000 ரூபாய்க்கு போய் கடையில சாமான வாங்கிக்கிங்கிறீங்க. அது யாரு, உங்க அப்பா வீட்டு பணமா? அதே போல இன்னொருத்தர் சொல்றாரு, நாங்க ஃப்ரிட்ஜ் கொடுக்கறோம், 10,000 ரூபாய் கையில ரொக்கம் கொடுக்கறோங்கிறாங்க. இதெல்லாம் என்ன இவங்க வீட்டு பணமா? இல்ல, எல்லாமே மக்களோட வரி பணம். அடுத்தது பாத்தீங்கன்னா கடன் வாங்குற பணம். இந்த 2 வச்சுக்கிட்டு தான் இவங்களுடைய தேர்தல் அறிக்கை இருக்கு. அதனால நான் என்ன பண்ண, இவங்கெல்லாம் இப்படி பொய் சொல்லி தேர்தல் அறிக்கை கொடுக்கறாங்க, நம்ம அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள எவ்வளவு தெரியுமா கொடுத்திருக்காங்க? 525 வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் என்ன செய்யறதா? போன முறை கொடுத்தது 505, திமுக ஆட்சிக்கு வந்தது, அதை கொடுத்துட்டு அதுல 50 கூட செய்யல, 50 வாக்குறுதி கூட செய்யவில்லை. அதான் உண்மை. இப்ப நம்ம செஞ்சிருக்கிறதுல பாத்தீங்கன்னா, இந்த மகப்பேறு உதவித்தொகை ஏற்கனவே 18,000 கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதை 24,000 நம்ம கொடுக்கறோம். பிறந்த குழந்தைங்களுக்கு அம்மா நல பெட்டகம் அம்மா இருந்தப்ப கொடுத்தாங்க, திமுக அதை நிறுத்திட்டு அதை நம்ம மீண்டும் கொடுப்போம். கிராம பகுதியில் உள்ள மகளிர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஆண்டு ஒன்றுக்கு 1 லட்சம் கோழி பண்ணைகள், அதே போல 1 லட்சம் ஆட்டு பண்ணைகள், 1 லட்சம் மாடுகள், இதெல்லாம் ஏற்பாடு செய்து நிச்சயம் கொடுப்போம். 50% மானியமும் இதுக்கு வழங்குவோம். அதே போல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு திறன் பயிற்சி 5 லட்சம் பேருக்கு கொடுத்து அவங்களுக்கு தொழில் செய்யறதுக்கு உண்டான ஏற்பாடை நம்ம பண்ணுவோம். அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைகளுக்கு வழங்கும் மிதிவண்டி, சீருடைகள், காலணி, பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் இதெல்லாம் முறைப்படி சரியான நேரத்துக்கு வழங்குவோம். இலவச மடிக்கணினி, +2 படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு முதல் அரையாண்டிலேயே மடிக்கணினி வழங்க ஏற்பாடு செய்யப்படும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம செய்கிறோம். நகர் மற்றும் கிராம பகுதிகளில் வசிக்கும் வீடற்ற ஏழை மக்களுக்கு இலவச வீடு கட்டி தரப்படும். வரும் 5 ஆண்டுகளில் 5 லட்சம் வீடுகள் கட்டி தரப்படும். நிர்வாகம் சரியா செய்யாததுனால இந்த மின்சாரத்துறையில கிட்டத்தட்ட 17,000 கோடி வேஸ்டா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல,
மின்சாரத்துறையில கரண்ட் நம்மளே தயார் பண்ணிக்கலாம், தயார் செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, எல்லா மிஷினையும் ரிப்பேர் பண்ணி போட்டுட்டு வெளியிலேருந்து வாங்குறாங்க. இதுதான் அவங்க செய்யற வேலை. அதனாலதான் சொல்றேன், சிக்கன நடவடிக்கை எல்லாம் செஞ்சு கொடுத்தா உங்க தலையில சமத்த வேண்டிய அவசியமே வராது. அதுதான் என்னோட கணக்கு. இத சொல்றேன். முதியோர் உதவித்தொகை 2000 உயர்த்தி வழங்கப்படும். அங்கன்வாடி கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அங்கன்வாடிகளில் வாரத்திற்கு 5 முட்டைகள் வழங்கப்படும். அதிக அளவில் முதலீடுகளை கொண்டு வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர முடியும். ஆறுகள், குளங்கள், நீர்நிலைகள், கால்வாய்கள் தூர்வாரப்பட்டு விவசாயத்திற்கு தேவையான பாசன நீர் கடைமடை பகுதிகளுக்கு கிடைப்பது உறுதி செய்யப்படும். இந்த மாதிரி நிறைய திட்டங்கள், ஒரு 60 திட்டங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாமே நல்லபடியா நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, திருப்பூர் தெற்குல ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணியை ஈட்டி தரும் திருப்பூர் மாநகருக்கு சாலை வசதி, மழைநீர் வடிகால் வசதி, தட்டுப்பாடு இல்லாத குடிதண்ணீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்த கோரிக்கை. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்கள், செவிலியர்கள் இல்லை. இது இங்க மட்டும் இல்லங்க, தமிழ்நாடு முழுவதும் அப்படி இருக்கு. நம்ம கொடுத்திருக்க தேர்தல் அறிக்கையில போர்க்கால அடிப்படையில் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்து மாத்திரைகள் போர்க்கால அடிப்படையில நம்ம செய்வோம்னு சொல்லியிருக்கோம். திருப்பூர் மாநகரம் நல்லூர் முதலிப்பாளையம் கிராம பகுதியில் குப்பைகளை கொட்டி சுற்றுச்சூழல் மாசடைந்துள்ளது. இங்குள்ள நிலத்தடி நீரில் 1,20,000 TDS அளவிற்கு கடினத்தன்மை இருப்பதாக ஆய்வுகள் சொல்லி உள்ளது. மக்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு நிலத்தடி நீர் மாசுபடைந்துள்ளது. மாசடைந்து காணப்படும் நொய்க்கால் ஆற்றை சுத்தம் செய்ய வேண்டும். அதெல்லாம் இந்த அரசாங்கம் செய்யாது. சும்மா மெட்ராஸ் மாதிரி இடத்துல 10 மாம்பழத்தை போட்டுக்கிட்டு அதுல ஏதாவது பணத்தை வாங்கிக்கிட்டு அப்படிதான் பண்ணுவாங்களே தவிர கிராமப்புறங்களையோ மாவட்டங்களையோ அவங்க திரும்பியே பார்க்கல. இதுக்கு நீங்க சரியான பாடம் புகட்டணும்னு கேட்டுக்கிறேன். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்ட டவுன்ஹால் கட்டிடம், காய்கறி மார்க்கெட் கட்டிடம், புதிய பேருந்து நிலைய, வணிக வளாக கட்டிடங்கள் மக்களின் பயன்பாட்டுக்கு வரவில்லை. அப்புறம் ஏன்பா கட்டுறீங்க? கட்டுறது எதுக்கு? கமிஷன் வாங்குறதுக்கா? என்னோட கேள்வி அதான். அத மனிதனோட பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வர்றதுதான் ஒரு அரசாங்கத்தோட வேலை. இது செய்ய முடியாம இருக்கிறது ஒரு அரசாங்கமா? இங்கு பின்னலாடை பனியன் கம்பெனிகள் அதிகம் உள்ள நிலையில் 2 லட்சத்திற்கு அதிகமான பெண் தொழிலாளர்கள் வேறு மாநில தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள்ல இருந்தா வந்து இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மைதான். அவர்களுக்கு அரசு சார்பில் மகளிர் தங்கும் விடுதி மற்ற வசதிகள் செய்து தர கோரிக்கை. நிச்சயமா நம்ம வந்தோம்னா இத முதன்மையா செஞ்சு கொடுப்போம். ஏன்னா சென்னையை சுத்தி உள்ள தொழிற்சாலைகள் எல்லாம் வெளி மாவட்டங்கள்ல இருந்து பெண் பிள்ளைங்களை கொண்டாந்து விட்டுருக்காங்க. அவங்களுக்கு தங்கும் வசதி இதெல்லாம் அம்மா செஞ்சே கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம வந்தோம்னா நிச்சயமா அதை செஞ்சு கொடுப்போம். சரி, இந்த திருப்பூர் தெற்குக்கு இந்த போன அரசாங்கத்துல திமுக வாக்குறுதி கொடுத்திருக்கு. அது ஒன்னொன்னு சொல்றேன் பாருங்க. அது எதுவுமே செய்யல. வாக்குறுதியும் கொடுத்துவிட்டு இப்ப திருப்பியும் இன்னொரு தேர்தல் அறிக்கையை கொடுத்து ஜனங்களை ஏமாத்த வர்றாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. தொழிலாளர்கள் மிக அதிக அளவில் வசிக்கும் திருப்பூரில் தொழிலாளர் வைப்பு நிதி இஎஸ்ஐ மருத்துவமனைகள் இல்லை. எனவே மத்திய அரசை வலியுறுத்தி இஎஸ்ஐ மருத்துவமனைகள் அமைக்கப்படும் திமுக அரசு வாக்குறுதி எண்
345 சொல்லியிருக்கு. செஞ்சிச்சா? இன்ன வரைக்கும் செய்யல. அடுத்த வாக்குறுதியை பாருங்க. வாக்குறுதி எண் 215. சாய ஆலைகள், தோல் 12 ஆலைகள் வெளியேற்றும் கழிவுகளை சுத்திகரிப்பு நிலையம் மத்திய அரசு நிதியுடன் அமைத்திடுவோம் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்ன வரைக்கும் செய்யல திருப்பூருக்கு. அடுத்தது வாக்குறுதி எண் 304. திருப்பூரில் வர்த்தக மேம்பாட்டை உறுதி செய்ய வர்த்தக மையம் அமைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் போன தேர்தல் அறிக்கையில சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்தவங்க திமுக. இதெல்லாம் செஞ்சாங்களா? அப்போ செய்யல. அதுக்காக தான் நான் சொல்றேன், நீங்க எல்லாம் நிச்சயமா நம்மளுடைய கட்சியினுடைய கூட்டணி வேட்பாளர் தான் இங்க நிக்கிறாரு. அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்த திரு காளிமுத்து அவர்களுக்கு சிங்கம் சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடன் இருப்பார். நிச்சயமாக நானும் பார்த்துக் கொள்வேன் இந்த தொகுதியை. இதுல நான் சொன்னதெல்லாம் நம்ம வந்தா நிச்சயம் செஞ்சு கொடுப்போம். அதனால நான் வர்ற மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், எங்கெங்க நம்ம தொகுதியெல்லாம் நம்ம கூட்டணி நம்ம கட்சி எங்க வேட்பாளர்கள் நிக்கிறாங்களோ அங்கெல்லாம் வெற்றி பெற செய்யுங்க. ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவோங்கிறத அன்போடு சொல்லிக்கிறேன். இத நீங்க செய்யணும். ஏன்னா நான் அம்மாவுடைய கூட 15 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை அம்மா நடத்தும் போது கூடவே இருந்தவன். அதனால எனக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிறது தெரியும். அதனால நீங்க எல்லாம் நல்லபடியா வாக்களிச்சு எங்களுக்கு ஆதரவு தரணும். அது மக்களுக்கான ஆட்சியாவும் நிச்சயம் நடத்துவோம். எங்க தலைவர்கள் 2 பேரும் வந்த வழி எது, அம்மாவும் நல்லா நடத்தினாங்க, தலைவரும் நல்லா நடத்தினார். அதனால நீங்க எல்லாரும் இங்க நிக்கிற காளிமுத்து அவர்களுக்கு சிங்கம் சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி நமதே, நாளை நமதே. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.